ஆமென். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரர்களில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலை மேலும் வருவதாக. அல்லேலூயா. இந்த இடத்துல யாக்கோபுனுடைய ஆசீர்வாதம் யோசேப்பு மேல வரதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது யாக்கோபு ஒவ்வொருத்தரையா தனித்தனி ஆசீர்வாதத்தை தொடங்கி இவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் தராரு. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அது நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. யோசேப்புக்கு நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில தான் விளங்குச்சு. யோசேப்பு மாத்திரம் ஒரு எகிப்துக்கு கொண்டு போகப்படவில்லை என்று சொன்னா, அந்த இடத்துல அவன் ஆளுகை செய்யவில்லை என்று சொன்னா, எகிப்து தேசம் மாத்திரம் அழிஞ்சிருக்காது, அதை சுத்தி இருந்த கானான் தேசமும் அழிந்திருக்கும். அதுக்குத்தான் அவன் சொல்றான், நீங்க அழாதீங்க. சகோதரர் அழறாங்க, ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமேனு. நீங்க அழாதீங்க, ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்ன பண்ணாரு, இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தாரு. அழான்னு சொல்ற. என்றைக்குமே அந்த ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு எப்படி உண்டாகும் அப்படின்னா, அது எதை கொண்டு வரும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு தெளிவு கொண்டு வரும். நம்ம அநேக நேரத்துல நம்ம நினைப்போம், இவங்க இந்த தீமை செஞ்சுட்டாங்க, அந்த தீமை செஞ்சுட்டாங்க. அந்த தீமையின் வழியாக தேவன் நமக்கு நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுவது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா அவர்கள் அன்பு கூறுவதற்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரொம்ப முக்கியமான சக்தி. ஒரு யோசேப்பு சொல்ற அந்த சத்தியத்தை எவ்வளவு அழகாக சொல்றான் பாருங்க. நீங்க வருத்தப்படுறவனா, நீ கலங்க வேண்டாம், ஜீவரட்சணை செய்யும்படிக்கு எனக்கு முன்னதாகவே கொண்டு வந்தார். எகிப்து தேசம் மாத்திரம் இல்லாம ஒட்டுமொத்த கானான் தேசமும் இந்த இடத்துல பாதுகாக்கப்படுது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கானான் தேசம் பாதுகாக்கப்படுவதற்காக, கானான் தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டம் யோசேப்பின் மூலமாக நிறைவேறியது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஒரு அப்பாவுடைய ஆசீர்வாதம் ஒரு பிள்ளைக்கு இறங்கும் பொழுது அது எப்படி இருக்குது, பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகிறதா. எவ்வளவு ஒரு அழகா சொல்லப்பட்டு பாருங்க. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. இந்த மாசம் நமக்கு இயேசுவினுடைய ஒரு யாக்கோபனுடைய ஆசீர்வாதம், ஒரு யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் ஒரு யோசேப்புக்கு அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது இது யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்குது சொல்லி நான் இதை பார்த்தேன். அதை நல்லா ஒத்து பார்க்கும்போது ஆண்டவர் எனக்கு தெளிவு கொடுத்தாரு. ஆண்டவர் எனக்கு அதை பற்றி தெளிவு கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் உண்மையில ஒரு இது மாதிரிதான். அல்லேலூயா. ஒரு யாக்கோபனுடைய ஆசீர்வாதங்கள் அவனுடைய முற்பிதாக்களுக்கு மேற்பட்டதா இருக்குது. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை, ஈசாக்குக்கு 2 பிள்ளை, அதுல 1 போச்சு. வாக்குத்தத்தத்தின் பிள்ளை யாக்கோபு தான். யாக்கோபுக்கு அல்லேலூயா. அவ்வளவு விஷயம் தான். அதான் சொல்றான், முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்திற்கு மேற்பட்டதா இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் யாருன்னு சொன்னா, அவர்கள் வேலைக்காரர்கள். அவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள். எந்த தெய்வத்திற்கு வேலைக்காரனா அவங்களாம் இருந்தாங்களோ அதே தெய்வத்திற்கு இயேசு கிறிஸ்து பிள்ளை, வாரிசு. அப்போ இயேசு மூலியமா நம்ம வாரிசு உரிமை அடைகிறோம். இப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளையினுடைய ஸ்தானத்தை நாம் உணர வேண்டும். இதுதான் தேவனுடைய நீதி, இதுதான் தேவனுடைய ராஜ்யம் எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற பொழுது, அதன் அடிப்படையில் நாம் வாஞ்சிக்கிற பொழுது, அதை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. அல்லேலூயா.